அனைவருக்கும் வணக்கம். இந்த கண்டன பதிவு யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த நாம் தமிழர் கட்சியில் ஒரு புரோக்கரை வேலை பார்த்து ஒருத்தர் சுற்றிட்டு இருப்பான், சாட்டை துரைமுருகன் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது அவன் பாஷையில் சொல்ல போனால் மானமிகு மாண்புமிகு அவன் பாணியிலே நம்ம பதில் கொடுத்துடலாம். அவன் யூடியூப் சேனலில் இப்போ ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கான். அவனோட ஒரு பொறுக்கி திங்கிறவன் ஒருத்தன் இருப்பான். அந்த 2 பேரும் இவனெல்லாம் டீசெண்டாக பேசணுங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா பொறுக்கி திங்கிறது மாதிரி தான் நம்மளும் பேசணும். அவன் சொல்லியிருக்கான், கேப்டன் நல்ல மனிதர், ஐடியாலஜி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கு ஐடியாலஜி கிடையாது. ஏன்னா உங்கள் அண்ணன் மாதிரி பிரபாகரனையே போய் பார்க்காம, பிரபாகரன் பக்கமே இல்லாமல், பிரபாகரன் BK-47 என் கையில் கொடுத்தாரு, நாங்கள் சுட்டோம், குண்டு முதுகொடியாக வந்துச்சு, அரிசி தொலை போல் இருந்துச்சு, இன்னும் உங்களை கழுவி எவனும் ஊற்றுனான், புரியுதா இல்லையா? அந்த ஐடியாலஜியெல்லாம் உங்களுக்கு தான் வரும். ஏன்னா எப்படி மக்களை ஏமாத்துறது, எப்படி திறநிதி திருடி பிச்சை எடுக்கிறது, எப்படி ஈழத்தமிழை வச்சு நாடகம் போடுறது, எப்படி பெண்களை பாலியல் சிகிச்சை பண்ணுறது, இதெல்லாம் உங்களுக்கு கை வந்த கலை. உனக்கும் உங்கள் அண்ணனுக்கும் கை வந்த கலை. ஏன்னா உன்னோட வரலாறுங்கிறது எல்லாருக்கும் தெரியும், உங்கள் அண்ணனோட வரலாறுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அந்த ஐடியாலஜி ஃபுல்லாக உங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா எப்படி ஒருத்தனை டாக்டில் பண்ணி ஏமாத்துறது, எவனை ஆட்டையை போடுறது அப்படின்ற டாக்டிலாம் கேப்டனுக்கு தெரியாது. அவருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் மக்களை எப்படி நேசிக்கிறது, மக்கள் பிரச்சனையை எப்படி சரி பண்ணுறது, மக்களோட மக்களாக எப்படி இருக்கிறது, மக்களுக்கு பிரச்சனைனா எப்படி உதவுறது, மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா தொண்டர்களை விட்டு எப்படி உதவுறது, தான் குடும்பத்தை அதுக்குள்ளே எப்படி கொண்டு மக்களுக்கு நல்லது பண்ணுறது அப்படின்னு திங்க் பண்ணுறவர். ஏன்னா அது வேறு மாதிரி ஐடியாலஜி. அந்த ஐடியாலஜிலாம் உனக்கு ஒர்க் அவுட் ஆகாது. உங்களோட ஐடியாலஜி என்ன தெரியுமா? எவன் கட்சியை திருடுறது, எவன் சொத்தை ஆட்டையை போடுறது, எவன் வீட்டை ஆட்டையை போட்டு வாடகை கொடுக்காம அவனை ஆட்டையை போடுறது, இதெல்லாம் உங்கள் கட்சி, உன்னோட வரலாறு, உங்கள் நொன்னன் சீமானோட வரலாறு. புரியுதா? எங்களோட வரலாறு என்ன தெரியுமா? ஏழைகளுக்கு எப்படி சாப்பாடு போடுறது, அவளுக்கு என்ன படிப்புக்கு, அந்த குழந்தைகளுக்கு படிப்பு, ஏழை குழந்தைகளுக்கு படிப்பு உதவி என்ன பண்ணுறது, மருத்துவ உதவி என்ன பண்ணுறது, இன்னும் மக்களை பற்றிய நலத்திட்டங்கள் என்ன பண்ணணுமோ அப்படி பண்ணுறது தான் எங்களோட ஐடியாலஜி. நீ சொல்கிற மாதிரி கரெக்டு. உங்களோட கட்சியோட ஐடியாலஜியெல்லாம் எவனுக்குமே வராது. ஏன்னா அந்த மாதிரி ஐடியாலஜி இருக்கிறவன் தானே இப்போ முன்னேறிக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா இங்கே பொட்டி வாங்கி, அங்கே பொட்டி வாங்கி, இவனுக்கு மாமா வேலை பார்த்து, அவனுக்கு மாமா வேலை பார்த்து, இவனை ஜால்ரா அடித்து, அவனை ஜால்ரா அடித்து, ஒரு மேடையில் நாக்குன்னா ஒன்று, புரியுதா இல்லையா? ஆனால் உனக்கும் அண்ணனுக்கும் பல நாக்கு, புரியுதா இல்லையா? நாக்குன்னா ஒன்று இருக்கணும். உனக்கும் அண்ணனுக்கும் கிட்டத்தட்ட 10-15 நாக்கு. சின்ன விஷயமே எடுத்துப்போமே, பெரியாரை பேசுகிறான்னு இருப்போமே, பெரியார் கொள்கைவாதி அப்படி அப்படின்னு முதல்ல பெரியாரை தூக்கி பிடிச்சி உணர்ச்சி வசப்பட்டு கத்துனவன் இன்றைக்கி பெரியாரை தூக்கி எறிஞ்சு பேசுகிறான். புரியுதா? ஒன்று அவன் ஐடியாலஜி எங்களுக்கு வராது. இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, எவனை எதுக்கணுமோ அவன்லாம் விட்டுறீங்க. சரி, உங்களுக்கு தமிழ்நாட்டில் என்ன வேலை? நீங்கள் பண்ண வேண்டியது இலங்கையிலெல்லாம் போய் அரசியல் பண்ணணும். நீங்கள் ஈழத்தமிழர் சார்பாக பண்ணோம்னா இலங்கையிலெல்லாம் போய் அரசியல் பண்ணணும். தமிழ்நாட்டில் எதுக்கு விஜய் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, கேப்டன் அடிச்சுட்டு இருக்கீங்க, மற்ற கட்சியோட எதுக்கு இங்கே சண்டை போட்டுட்ருக்கீங்க? நீங்கள் யார் பிரபாகரன் பிள்ளைகள் அப்படின்னு சொல்கிற நீங்கள் போய் ஈழத்துலலாம் இருக்கணும் வெண்ண. இங்கே உனக்கு என்ன வேலை? உனக்கும் ஒன்று இங்கே என்ன வேலை? ஈழத்துலலாம் போய் நீங்கள் போர் புரிஞ்சு ஈழ மக்கள்னு கஷ்டப்பட்டு இருக்காங்க, அவங்கள வச்சு தானே பிச்சை எடுத்து தின்னுட்டுருக்கீங்க. அங்கெல்லாம் போய் நீ அரசியல் பண்ண. இங்கே நொட்டுறதுக்கு உனக்கு என்ன வேலை இருக்குது? மணல் அள்ளுறான்னா அவனை மறைச்சி காசு வாங்குறது, அவனை வீடியோ போட்டு மிரட்டி காசு வாங்குறது, பொழப்பை பிச்சை எடுக்கிறத விட கேவலமாக நீ பொழைச்சி தின்னுவிட்டு அடுத்தவங்க ஐடியாலஜியெல்லாம் பற்றி நீ பேசுகிற பற்றியா? அதான் கொடுமை. ஏன்டா நீங்கள் இருக்கிற கட்சியிலேருந்து எல்லாத்தையும் திருடி ஆட்டையை போட்டு இதுடா. நீங்கள் என்ன சொந்தமாக கட்சி ஆரம்பிச்சிங்களா? அதுக்கு ஏதாவது சொந்தமாக ஏதாவது பண்ணீங்களா? அடுத்தவங்க கட்சி, நாம் தமிழர் கட்சிங்கிறது யார் ஆரம்பித்த கட்சி முதல்ல? அதுக்கப்புறம் என்ன பண்ணினீங்க? கட்சியே ஆட்டையை போட்டதுடாடா. கட்சியை ஆட்டை போட்டீங்க, கொள்கை எப்படி இருக்கும்? கட்சியை ஒரிஜினலாக ஆரம்பிச்சிருந்தா அதோட இது தெரிஞ்சிருக்கும். நீ கட்சியே ஆட்டையை போட்டதில்லை, அப்புறம் எப்படிடா இருக்கும்? நீங்கள்லாம் கட்சி கொள்கையெல்லாம் பற்றி பேசலாமா? கட்சி கொள்கையெல்லாம் பற்றி பேசுகிறதுக்கு ஒரு அருகதை வேணும். ஏன்னா எல்லா விஷயத்துலையும் புரோக்கர் வேலை பார்க்குறவங்களாம் கட்சி கொள்கையெல்லாம் பற்றி பேசக்கூடாது. நீங்கள் கட்சி ஆரம்பிச்சேன்னா மக்களுக்கு நல்லது பண்ணால் கட்சி ஆரம்பிச்சிங்க. எவன் சொத்தை ஆட்டையை போடலாம், எவன் வீட்டை கொள்ளடிக்கலாம்,
எவன்கிட்ட திருடலாம். உன் கட்சியில் உள்ள அத்தனை பேரும் எத்தனை பேர் உன் கட்சியை காரி காரி துப்பியிருக்கான், உன் அண்ணனையும் உன்னையும் எவ்வளோ காரி துப்பியிருக்கான் அப்படிங்கிறதெல்லாம் தெரியுமா என்ன? அதெல்லாம் நல்லா எடுத்து பார்த்தீங்கன்னா உனக்கே வரலாறு புரியும். டெய்லி பார்த்தீங்கன்னா உன் கட்சியை உன்னையும் தான் காரி துப்புறானே. நீ என்னடானா தாவேக்க குத்தம் சொல்கிற, அந்த கட்சியை குத்தம் சொல்கிற. இந்த முதல்ல உன் கட்சியில் என்ன கொள்கை இருக்குது? உன் கட்சிக்கே முதல்ல கொள்கை கிடையாது, உனக்கே கொள்கை கிடையாது. நீங்களாம் எப்படி கட்சியை பற்றி பேசுகிறீங்க? புரியலையே. கட்சி கொள்கையெல்லாம் பற்றி பேசுகிறது கொஞ்சமாவது மானம் இருக்கணும், ரோசம் இருக்கணும், வெக்கம் இருக்கணும். நீங்கள் தான் மானத்தை ரோசத்தெல்லாம் விட்டு ஏடா நீயே போய் எதுக்கு பெயில் கேட்ட? சிறுநீரக கோளாறு குஞ்சு அழுகி போச்சுன்னு போய் பெயில் கேட்டவனே கோர்ட்டில். புரியுதா இல்லையா? ஒரு மேடையும் ஒரு மைக்கும் கிடச்சிச்சின்னா நீ என்ன வேணாலும் பேசுவேன். 10க்கு 10 ரூமில் உட்காந்துக்கிட்டு. என்ன பெயிலில் நீ வெளில வந்த தெரியுமா? பச்சையாக பெட்டிஷன் போட்டிருந்த. அந்த பெட்டிஷன்லாம் எடுத்து போட்டோம்னு வச்சுக்க, நாரி போயிடும் கொள்கை கோட்பாடெல்லாம். சரியா? கட்சி மாதிரி விமர்சனம் பண்ணு. புரியுதா இல்லையா? என்னமோ கோட்பாடெல்லாம் கட்சியில் உன் பக்கத்தில் உட்காந்துருப்பான் பார்த்தியா? அவன் கொஞ்ச நாள் கலைஞரை ஓட்டிக்கிட்டு இருந்தீங்க, இப்போ அங்கே காசை வாங்கிட்டு அங்கே பேசுறது நிறுத்துனீங்க. என்ன உங்களோட பொழப்பு என்னென்னா, அடுத்தவன்ட்ட திருடி அடுத்தவன்ட்ட பிச்சை எடுத்து அடுத்தவன்ட்ட பொழப்பு நடத்துகிறது தான் உங்களோட பொழப்பு. நீங்கள்லாம் கட்சி கோட்பாடு கொள்கையெல்லாம் பற்றி பேசுகிற பற்றியா? அதில் கேட்டேன். ஒன்று மட்டும் தெளிவாக பண்ணுறீங்க. தமிழ்நாட்டில் இளைஞர்களோட மண்டையை கழுவி அவனுங்களை எதையுமே சிந்திக்க விடாமல் தமிழ் தேசியம் உங்கள் அண்ணனோட ஏண்டா ஒரிஜினல் அடையாளத்தையே மறைச்சி நீங்கள் இங்கே வாழ்ந்துட்டு இருக்கீங்க. உங்கள் அண்ணன் பேர் என்னடா? செபஸ்டின் சைமான். அவன் எப்பட்றா பியூராக தமிழனானா? செந்தமிழன் சீமான் எப்பட்றானா? ஏண்டா பேர்லேயே ஃபோர்ஜரி வேலை. நீ அவனுக்கு எடுபடி வேலை பார்க்குற புரோக்கர் மீன்ஸு மாமா. உன் பாணியில் சொல்லப்போனால் மாண்புமிகு மானமிகு. அந்த தொழில் தான் நீயே பார்த்துட்ருக்க. உங்கள் ஒரிஜினல் ஐடென்டிட்டியே நீங்கள் உங்களால் இப்போ காவாந்து பண்ண முடியல. நீங்கள் தான் நாட்டு மக்களை காவாந்து பண்ண போகிறீங்கன்னு இளைய சமுதாயத்தை கூப்பிட்டு உணர்ச்சி பூர்வமாக பேச்சு வேறு இதில். எங்கே பார்த்தாலும் ரவுடிசம் கட்ட பஞ்சாயத்து உங்கள் குரூப் தானடா அதிகம் பண்ணுது. வேறு எவன்டா பண்ணுறான்? அந்த ஐடியாலஜிக்கெல்லாம் கேப்டன் கட்சிக்கெல்லாம் வராதுடா. ஏன்னா மக்களுக்கு நல்லது பண்ணுறது எப்படிங்கிறத மட்டும்தான் கற்றுக் கொடுத்துட்டு போனாரே தவிர, அப்போ இருக்கிறவங்களும் சரி, இப்போ இருக்கிற அந்நியாரும் சரி, அவங்க பசங்களும் சரி, அவங்க பேர்லாம் எந்த கேஸுமே கிடையாதா? சரியா? ஒழுக்கம், நேர்மை இதெல்லாம் பற்றி அந்த குடும்பம் பேசலாம். அவங்களுக்கு தகுதி இருக்குது. உனக்கெல்லாம் அந்த தகுதியே முதல்ல கிடையாது. புரியுதா இல்லையா? ஒரு மைக்கையும் ஒருத்தன் பேசுகிறதையும் வச்சுக்கிட்டா நீ பேசுகிறத கேட்டு எல்லாருக்கும் அதான் கஸ்டமர் போடுற வியூவர்ஸில் வாழ்கிற பிச்சை எடுத்துங்கிற உனக்கே இவ்வளோ இருக்குன்னா, அவங்களாம் பல பேரை பார்த்தவங்கடா. உலகமே போட ஒன்றும் கிடையாது. நீ சாவு, உன் அண்ணன் சாப்பிட்டோம், எத்தனை பேர் கூட்டம் வருதுங்கிறத பார்க்குறியா? அந்த ஐடியாலஜியை நல்லபடியாக பயன்படுத்தினால தான்டா நீ சொன்ன பற்றி ஐடியாலஜின்னு அது நல்லபடியாக பயன்படுத்தினால்தான் அவர் செத்து போன பிறகு பல கோடி மக்கள் அஞ்சல் செலுத்தினான். இங்கே இல்லை, அங்கே இல்லை. ஈழத்தில் போய் உங்கள் அண்ணன் பேரை கேட்டாலே காரி அந்த ஈழமே ரொம்ப அளவு காரி துப்பிக்கிட்டு இருக்கான். ஒரு சகோதரர் பேட்டியை கொடுத்தாரு. EK47 எடுத்து அதை பண்ணான் இதை பண்ணான்னு சொல்லிட்டு சீமான் மாதிரி புழுகி கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு இலங்கை தமிழர் உங்கள் பேரை சொன்னாலே காரி தான் துப்புறான். புரியுதா இல்லையா? இலங்கை தமிழருக்கு போய் என்னமோ அறுத்து தள்ளிவிட்டா மாதிரி நீ தான் பேசிகிட்டு இருக்கிய தவிர, இலங்கை பக்கம் போய் எங்கே உங்கள் அண்ணனை ஒரு 10 நாள் போய் அங்கே இருக்குந்துட்டு வர சொல்லி பார்க்கலாம். எவ்வளோ பேர் காரி துப்பி நீங்கள் திருந்த போகிறதில்ல. அப்புறம் எதுக்குன்னா கொள்கை கோட்பாடெல்லாம் பற்றி நீ பேசிகிட்டு இருக்க? பெரிய ஐடியாலஜி புலி இவர். போய் திரள் நிதி எவனாவது கொடுக்குறானான்னு கட்சிக்கு நிதி திரட்டணுமா? அந்த வேலையை மட்டும் பாரு. எவனை ஆட்டையை போடலாம், இன்னும் எவனை மறித்து படம் வாங்கலாம், அதெல்லாம் ஐடியாலஜி. அப்படி தானே திங்க் பண்ணிட்டு பண்ணி வேறு எந்த நல்ல ஐடியாவும் திங்க் பண்ண போகிறது இல்லையே. 25 வருஷம் கட்சியை நல்லா திங்க் பண்ணியிருந்தால் தான் 25 வருஷம் கட்சியை ஆரம்பித்து ஒரு எம்எல்ஏவாவது இருந்திருப்பானே. உடனே சேர்ந்தால் கூட்டணி சேர மாட்டேன், ஒன்றும் சேர மாட்டேன், காசை வாங்கிட்டு ஓட்டை தான் பிரிப்பேன் நிற்கிற கூட்டம் நீங்கள். சரி, கூட்டணி சேர்ந்தால் மட்டும் நீங்கள் மக்களுக்கு என்ன நல்லது பண்ணிட்டு போகிறீங்க? அம்மா அமைச்சரவையில் பிரபாகரனை தூக்கில் போடணும்னு சொல்லும்போது அப்போ சபாநாயகராக இருந்தவர் யாரா? நொன்னனோட மாமனார் தாண்டா. அது கையெழுத்து போட்டதே மாமனார் தான். அவரோட மாமனார் தாண்டா. அவருக்கு தெரியுமா தெரியாதா? வரலாறுலாம் பற்றி பேசினா உங்கள் மூச்சியில் நீங்களே காரி துப்பிக்க வேண்டியதாண்டா. நீயும் ஒன்று இனிமேல் அடுத்தவங்க கட்சி ஐடியாலஜி, அடுத்தவங்க கட்சியோட கொள்கை,
அடுத்தவன் எப்படி இருக்கான்னா, தயவு செய்து மாமா நீ பேசாத, புரியுதா? கேடு கெட்ட போல பண்ணிவிட்டு அதெல்லாம் நீ பேசவே கூடாது. ம், உங்கள் கட்சியை முதல்ல பாடா. உங்கள் கட்சியில் 1000 ஓட்டை இருக்குது, அதை முதல்ல சரி பண்ணுங்கடா. அப்புறம் அடுத்தவங்க கட்சி, அடுத்தவங்க ஐடியாலஜியெல்லாம் அடுத்தவங்க அப்போ புத்திமதி சொல்லலாம். நிதி இல்லைன்னா நீங்களே பிச்சை எடுத்து நடத்துகிற பொழப்பு. ஊரான அடித்து சாப்பிட்டுட்டு வாடகை கொடுக்க வேண்டிய கோர்ட்டில் போய் நிற்கிறான். ஒரு கட்சி தலைவன் வாடகை கொடுக்கல. ஒரு பொம்பளை கேஸில் வலசரை வாங்கிறது கட்சிக்காரன்லாம் துணைக்கு கூப்பிட்றான். அப்புறம் எப்படி ஐடியாலஜி? உங்கள் ஐடியாலஜி அப்படி தான்டா இருக்கும். இதுக்கு மேலே காரி துப்பணும் உங்களை. காரி துப்ப எனக்கு மனசு வரல. அதனால் இதை நிறுத்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.